அதனால இந்த ஜெபத்தின் மூலமா ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கண்டிப்பாக ஒரு பொருத்தனை வேணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கணும். இல்லைன்னா இப்படி எடுக்கல அப்படின்னு சொன்னா நம்மளால சில நேரத்தில் அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா வாழ முடியாது. பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது ஒரு பொருத்தனை எடுக்கிறான். இந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி நான் என் கட்டிலாகிய படுக்கையின் மேல் ஏறுவதில்லை. அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்து முன்னேறி போனதுனாலதான் ஆலயத்தை கட்டக்கூடிய சகல பொருட்களையும் அவன் சவதரித்தான் என்று பைபிள் சொல்லுது. அதனால ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமானது பொருத்தனை நிறைய அவசியம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஒரு பொருத்தனையா எடுத்து ஒரு உடன்படிக்கை பண்ணி அதுல நிலைத்திருப்போமே ஆனால் ஆண்டவர் பரிபூரண ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அதனால இந்த 100 நாட்களில் என்ன சோதனை வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. இந்த 100 டேஸ் ஜெபத்துல நான் எப்படியாவது நான் தரிச்சிருப்பேன். நான் இதை முடியும் போது நான் ஒரு பெரிய சாட்சியை சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அனைத்தையும் சீர்படுத்துவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நான் நம்புறேன் இந்த 100 டேஸ்ல நிறைய தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயமாக போகிறது. நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் தரப்போறாரு. நிறைய பேருடைய கடன்கள் இருந்து பரிபூரணமான ஒரு விடுதலை கர்த்தர் தரப்போறாரு. நிறைய பேருடைய தொழில்களை மீண்டும் நீங்கள் துவங்க போகிறீர்கள். அநேகம் பேருக்கு நீங்க கண்டிராத, இதுவரையிலும் உங்க வாழ்க்கையில நினைத்திராத உயர்வுகளை இந்த 100 டேஸ்ல கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால நிறைய பிள்ளைகள் மன ரீதியா சரியாக போறாங்க, உடல் ரீதியா சரியாக போறாங்க, ஸ்பிரிச்சுவல்ல ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தர போறாரு. அதனால இது எல்லாத்தையும் மனசுல வச்சு டெய்லி சாயந்தரம் மாலையில பாத்தீங்கன்னா 7 மணிலிருந்து 8:45 மணி வரைக்கும் அந்த ஜெபம் நடைபெறும். இது காமன் மீட்டிங். இதுல எல்லாரும் வரணும். அதை லைவா நம்ம டெலிகாஸ்ட் பண்றோம். இது ஒரு ஜெபம். இதுல வரும்போது நீங்க ஜெப குறிப்பை எடுத்துட்டு வரலாம். இது உள்ள நீங்க வரும்போதே அன்னைக்கான வாக்குத்தத்த கார்டை உள்ளே நீங்க கொடுத்துருவாங்க. நீங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து வரலாம். இது ஒண்ணு. நம்பர் 2, இரண்டாவது என்னன்னா மத்தியான டைம் ஸ்பெஷலா கட்டுகளை உடைக்கிறதுக்காகவே ஒரு ஜெபம் இருக்குது. எது அப்படின்னு சொன்னா பிசாசுனுடைய தந்திரங்களை அறிந்து கொண்டு அந்த பிசாசு என்ன பண்ணும், என்ன அத மாதிரி கட்டுகளை உடைக்கிற ஜெபம் மதியானம் 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். அதை ஆன்லைன்ல டெலிகாஸ்ட் பண்ணல. நேராய் வர்றவங்களுக்கு உங்களுக்காக ஜெபிக்க போறோம். அந்த ஜெபத்தை பாசமா நடத்துவாங்க. கூட ஜெபம் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. அதே போல காலையில என்ன அப்படின்னு சொன்னா கரெக்டா 6 o'clock டெய்லி இந்த 100 நாட்களும் 100 ஞானத்திற்காக நம்ம ஜெபிக்க போறோம். அதனால 5 minutesல உங்களுக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அதை காலையில